ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்காக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு எக் ரைஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு அகலமான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணது சேர்த்துக்கிறேன். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கலர் மாறுற வரைக்கும் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் ரைஸோடு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக சாப் பண்ணதை சேர்த்துக்கிறேன். தக்காளியெல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். இது சீக்கிரமாக குக் ஆகணும்னா 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு குக் பண்ணுங்கள். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கிட்ஸுக்கு கொடுக்குறனால நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா. மசாலாவை 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா அடியில் பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசம் போய் இது நல்லா தொக்கு மாதிரி வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 3 முட்டையை சேர்த்துக்கிறேன். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டையெல்லாம் உங்களுக்கு பெரிய சங்க்ஸாக இருந்தால் பிடிக்கும்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கலந்து விடாதீங்க. மசாலாவோட முட்டையை நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். முட்டையெல்லாம் கம்ப்ளீட்டாக குக் ஆனதுக்கப்புறமா இது கூட பாயில் பண்ணி வச்ச ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கலாம். கடைசியாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.